உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல அப்பளம் பொரிக்கலையா? இல்லண்ணே, இன்னைக்கு அப்பளம் பொரிக்கலண்ணே. ஏக்கா இந்தக்கா. எக்கா எக்கா என்னல தண்ணி எடுத்து குடிக்கலாம்ல? எதுக்கு இரும்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லண்ணே. தண்ணி வேணா எடுத்து குடி. மைனி அங்க பாருங்க, மீசா இருக்கு பாருங்க. ஏய் ரத்னா, அவளை கூப்பிடுறி. என்ன கூப்பிடுறி? என்ன நீ அந்த தட்டை தூக்கி கையில் வச்சுட்டு இருக்க? தட்டில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை மாமா, அது பொரியல். ஏட்டே நீ ஏன்டி பாதி வாயை மூடி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை மாமா, சோத்துல கல்லு கிடைச்சிருக்கும் அதானடி, கரெக்டா? ஆமா ஆமா. இல்லை சோத்துல எப்படி கல் இருக்க? நம்ம கடை அரிசி ஆச்சே, ஒட்டு கல்லு கூட இருக்காது. என்னல பேசுத? சில நேரத்துல தாளிச்ச கடுகுல கூட கல் இருக்கலாமே. ஏய் வீரா, போய் கல்ல துப்பிட்டு வா போ. ஏட்டே நீ உட்காரு. எதுக்கு போய் துப்பிக்கிட்டு? அது என்ன அவ்வளவு பெரிய கல்லா? சும்மா தூண்டு கல்லை எடுத்து ஓரமா வை. தட்டை கழுவ போறப்ப போய் படுக்கோ. ஐயோ இல்ல மாமா, இந்த கல்லெல்லாம் உடனே வெளியே துப்பிடணும். ஏய் வீரா, போய் கழுவிட்டு வாயேன். என்ன கழுவுணுமா? கல்ல துப்பிட்டு வாயை கழுவிட்டு வான்னு சொன்னேன். ஏ வீரா போடி, போங்கல போ. என்ன எல்லாருக்கும் கோடி பிடிச்சிட்டா? ஆளாளுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குதிய. அவன் என்னடானா நடிக்காங்க, இவன் என்னடானா கல்லு நோடுதா. இல்லை அந்த சோத்தை போட்டு சாம்பார் ஊத்து. ஏட்டே நீ என்ன கோலம் போட்டு இருக்க? சாப்பிடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லை என்ன வேணும் உனக்கு? மாடு தண்ணிக்கு கணக்கிற மாதிரி கணக்க. நீ தூங்கிட்டியான்னு செக் பண்ண. ஆமா, நீ பெரிய செக்யூரிட்டி ஆபீசரு. இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நைட் ரவுண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கியா? இன்னைக்கு சமையல் சூப்பரா இருந்துச்சுல, அதுலயும் சாம்பார் அட்டகாசமா இருந்துச்சு. வாயில வைக்க முடியல. அது ஒரு சாம்பாரு, அது வேற பெருமை பீத்திக்குதியோ. ரொம்ப மோசமா இருந்துச்சா? கேவலமா இருந்துச்சு. அப்புறம் ஏண்டா 3 தடவை சாம்பார் சோறை வாங்கி வாங்கி வழிச்சு வழிச்சு சாப்பிட்ட? இங்க போது தெரியலையே, அதுக்கப்புறம் தானே சொன்னேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மனுஷன் வாயில வைப்பானா? இனிமே டெய்லி நான் தான் சமைக்க போறேன். அப்ப நான் டெய்லி ஹோட்டலே சாப்பிட்டுக்குதேன். நல்ல வேளை சொன்னியே, உனக்கும் சேர்த்து சமைச்சு மிச்சம் போகாம கம்மியா சமைப்பேன். உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. தை செஞ்சு விளக்க அணைச்சிட்டு படு. என்ன சொன்ன? அணைச்சு படுக்கவா? ஏலே மாய மூடிட்டு படுக்கல நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா படுத்து தொலை. ஒரு காலத்துல 2 மான் லவ் பண்ணிச்சான். அந்த ரொமான்ஸ் கதையை வேணா சொல்லவா? நல்ல தூக்கம் வரும் உனக்கு. எதுக்கு? ஒரு காட்டுல 3 நரி இருந்துச்சேன். ஒரு அப்பா நரி, ஒரு கொலகார நரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தங்கச்சி டாக்டர் நரி. அந்த கதை வேணா சொல்லு. என் கோவத்தை குறைக்க அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன். உனக்குலாம் ரொமான்ஸே வராதுடா. எனக்கு கொட்டாவிதான் வருது. தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்க அணைச்சிட்டு படிக்கியா? நீயே லைட் ஆஃப் பண்ண, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். ஏன் உன் கைக்கு நான் பக்கவாதம் வந்துச்சா? இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு படல, சும்மா வெறுப்பேத்தி. டேய்
எரும மாடே. டேய் உன்னதான்டா. இது ஏதோ தப்பா இருக்குக்கா. இது அக்கா, இது மிளகாப்பொடி தானே இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் தெரியலையே. இல்ல வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், கிளம்புங்க. இல்ல சௌந்தரம், இந்த நேரத்துல எந்த ஆஸ்பத்திரியில திறந்திருக்கோம்? இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 24 மணி நேரம்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க எடுத்துட்டு போவோம் வாங்க. எதுக்குல போற வழி அவன் கத்தி கூப்பாடு போட்டு ஊரை கூப்பிடுறதுக்கா? லட்ச லட்சமா செலவு பண்ணி உன் பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கல, அவளுக்கு ஒரு போனை போட்டு அவளை வர சொல்லல, அவ வந்து வைத்தியம் பார்க்கட்டும். அக்கா ஆமாக்கா, அதுவும் நல்ல ஐடியா தான். போடு 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 போடு. வலிக்குதே. இருல ஹலோ சொல்லுங்கப்பா. நீ எங்க இருக்கு? நீ உன் அண்ணன் ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கான். நீ சீக்கிரம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. என்னவா? விளங்காத பைய, எடுபட்ட பைய, இவன் குடிக்காத வெட்டி பைய, இவனை வழிமறிச்சு ஆளுங்களை வச்சு இவனை அடிச்சு இவன் கண்ணுல முளாப்படி துவிக்காமல எரிச்சல்ல துடியா துடிக்கா இவன் பாட்டி கொடுத்துக்கல. மிளகா பொடிதானப்பா, கண்ணு நல்லா கழுவ சொல்லுங்க, சரியா போயிடும். இல்லல்லா, இது இது சரியாக எம்புட்டு தண்ணி அடிச்சாச்சு. இவன் துடிக்கிறான் வேதனையில. இவன் கண்ணே திறக்க முடியலங்கானே. மரணி வா வா வா, ஏதாவது ஆயிடு போது, வா சீக்கிரம் வா, உடனே புறப்பட்டு வா. நல்லா அனுபவிக்கட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, ஓகே. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ் தீபா. ஐஸ்வர்யா, என்ன குடிக்கிற ஐஸ்வர்யா? மேங்கோ ஜூஸ்மா. மேங்கோ ஜூஸா? பாக்குறதுக்கு மேங்கோ ஜூஸ் மாதிரி தெரியலையே. ஏமா தீபாவை சந்தேகப்படுறீங்களா? அவ மேங்கோ ஜூஸ் தாமா போட்டிருப்பா. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத, முதல்ல ஜூஸ குடு. நீ எந்திரி. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இது மேங்கோ ஜூஸ் இல்ல, பப்பாளி ஜூஸ். என்னம்மா சொல்றீங்க? நல்லா பாருங்கம்மா, தீபா கிட்ட நான் மேங்கோ ஜூஸ் தான் போட சொன்னேன். நீ மேங்கோ ஜூஸ் தான் கேட்டிருப்ப, ஆனா இவ பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கா. இல்ல, நான் மேங்கோ ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். அப்ப நான் பொய் சொல்றேனா? சம்மந்தி, நீங்களே பாருங்க, இது மேங்கோ ஜூஸா இல்ல பப்பாளி ஜூஸான்னு. பப்பாளி ஜூஸ் தான். இல்ல அத்தை, நான் மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன். அது எப்படி பப்பாளியா மாறிச்சுன்னு? சும்மா நடிக்காத. நான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கறதுக்காக என் பொண்ணு வயித்துல இருக்கிற கருவை கலைக்க பிளான் பண்ணி பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்க. ஏங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? நான் மாம்பழத்தை தான் கட் பண்ணேன், பப்பாளிய கட் பண்ணல. எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி மேங்கோ பப்பாளியா மாறுச்சு? நீ சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? நான் மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்? ஐஸ்வர்யா அதை குடிச்சிருப்பா.
அவளுக்கு அபோஷன் ஆயிருக்கும். அத்தை, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க அத்தை. நான் பப்பாளி ஜூஸே போடல, மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன். அது எப்படி இப்ப பப்பாளியா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல அத்தை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா அண்ணி இல்லை அவங்க அம்மா எதனா சொன்னாங்களா? அது அவங்க எப்பவும் சொல்றது தானே சார். அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல. வேற என்னங்க பிரச்சனை? ஐஸ்வர்யா அக்காக்கு மாம்பழ ஜூஸ் போட்டேன், ஆனா அது பப்பாளி ஜூஸா மாறிடுச்சு. அப்படியா? அது எப்படிங்க மாறும்? ஐஸ்வர்யா குடிக்காத. இது மேங்கோ ஜூஸ் இல்ல, பப்பாளி ஜூஸ். நான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு வயித்துல இருக்கிற கருவை கலைக்க பிளான் பண்ணி பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கல. உன்னோட கவனத்தை பாட்டுல இருந்து தூக்கி போட்டுட்டு வீட்டை பாரு, இல்லன்னா இப்படிதான் எல்லாமே நடக்கும். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். நான் மாம்பழம் தான் கட் பண்ணி ஜார்ல போட்டேன். அப்புறம் எப்படி அது பப்பாளியா மாறி இருக்கும்? சரி விடுங்க. ஐஸ்வர்யா அண்ணியோ இல்லை அவங்க அம்மாவை தான் எதனா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக யார் பண்ணாங்கன்னு ஒரு நாள் தெரிய வரும். நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. எனக்கு அவங்க என்ன திட்டினதோ என் மேல பழி போட்டதோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ராஜேஸ்வரி அம்மா வந்து தடுக்காம இருந்திருந்தா ஐஸ்வர்யா அக்கா அந்த பப்பாளி ஜூஸை குடிச்சிருப்பாங்க. அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் இல்லையா? அது நினைச்சாதான் சார் எனக்கு கவலையா இருக்கு. அதான் அப்படி எதுவும் நடக்கலல்ல, விடுங்க. நான் உங்ககிட்ட எதனா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கும் போது தான் எதனா ஒரு பிரச்சனை வந்துடுது. என்ன விஷயம் சார், சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பார்த்தாரு. இன்னும் 2 வீக்ஸில் ரெக்கார்டிங் இருக்குமா. 2 நாளுக்கு அப்புறம் ரிஹர்சலுக்கு வர சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் அதுக்காக ரெடி ஆகுங்க. இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. இல்ல சார், ராஜேஸ்வரி அம்மா என் மேல அபாண்டமா பழி போட்டதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பாட்டில் கவனம் செலுத்தக்கூடாது. அம்மா உங்களை திட்டணுன்றதுக்காக பண்ணதாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் உங்கள் கவனம் பாடுறதுல மட்டும்தான் இருக்கணும். டைவர்ட் ஆகிடாதீங்க. சரிங்க சார். சொல்லுங்க நீ. தீபா ஏதாவது சொன்னாளா? சொன்னாங்க. எதுக்கு குழந்தை விஷயத்துல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து பிரச்சனை பண்ணணும்? தீபா கவலைப்பட்ட மாதிரி அந்த ஜூஸை குடிச்ச அன்னைக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா? அருண் அண்ணாக்கு வேற இது ரொம்ப வருஷம் கழிச்சு பிறக்க போற குழந்தை. ஆமா கார்த்தி, ராஜேஸ்வரி அம்மா வந்ததுல இருந்து தீபாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திரும்பவும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில தீபாவை மாட்டி விட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா தீபா அவங்க பிளான்ல மாட்டக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், அங்க ஏதோ கிராஸ் ஆகுதுடா. டேய், என்னடா இது? ஒண்ணும் இல்ல. டேய், நிஜமாதான்டா, அங்க ஏதோ ஒன்னு போச்சுடா. டேய், நீ சும்மா இருந்தா அப்படிதான் தோணும். முதல்ல நீ தார இருந்தா. சரிடா. வெளியே என்ன நடக்குதுன்னு போய் ஜன்னலை திறந்து எட்டி பாரு. வேணாப்பா, ரிஸ்க்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, போய் திறந்து பாரு. சரிப்பா.
அப்பா அங்க ஒரு ரவுடி மயங்கி கிடக்குறான்ப்பா. ஐயோ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. ஐயோ டேய் நீ சொன்னது உண்மைதான்டா. அதான் நான் அப்பவே சொல்லலடா. ஏய் இங்க இருந்து அப்படியே ஒரு உருவம் போச்சுடா. டேய் நான் அப்பவே சொல்லலடா. டேய் காசுப்பட்டு ஏதோ தப்பான இடத்துல வந்து மாட்டிட்டோம் போல இருக்குடா. சொன்னா கேளுடா, கதவு கூட அவ கூட பூட்டிருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ள டவர் எப்படா அவ கட் பண்ண முடியும்? ஏதோ தப்பா இருக்குடா. ஏய் நீ சொன்னது நெசந்தான்டா. நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம்டா. ஏய் அந்த தமனா இந்த பேய் பங்களால நம்மள மாட்டி விட்டாடா. அந்த பேய் தாண்டா இங்க வேலையை கேட்டது நம்ம கிட்ட. டேய் தப்பா நினைச்சுக்காதடா. நீ எவ்வளவு பெரிய ஐட்டக்காரனா இருந்தாலும் இந்த பேய்கிட்ட உன் பாச்சா படிக்காதடா. பேசாம அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடலாம்டாங்கிறது. சரிடா டேய். எனக்கும் புள்ள குட்டி இருக்கு, உனக்கும் குடும்பம் இருக்குடா. நாம மன்னிப்பு கேட்கலனா நம்ம இங்கேயே சமாதி ஆக வேண்டியதான்டா. நம்ம செத்தாலும் கூட யாருக்கு தெரியாம போயிருண்டா. வாடா நம்ம மன்னிப்பு கேட்கலாம்டா. கேளுடா. சரிடா கேளுடா. ஆமாடா மன்னிப்பு கேட்கலாம்டா. அம்மா தாயே எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. தயவு செய்து ப்ளீஸ்மா. நீங்க யார் என்னன்னு தெரியாம வந்துட்டோமா. ஆமா தாயி எங்களை விட்டுருமா தயவு செஞ்சு. அம்மா நாங்க புள்ள குட்டிக்காரங்கம்மா. இந்த பக்கமே வர மாட்டா விட்டுருமா. நாங்க ஓடிடுறோம்மா. டேய் சொல்றா. ஆமா தாயே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டோம். கெஞ்சி கேட்கிறோம் எங்களை விட்டுருங்கம்மா. இத பாருமா இந்த வீடு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோமா. தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுருங்கம்மா. போங்க. ஏய் கதவை திறந்துச்சுடா. வாடா இங்க போயிடலாம். வாடா. ஏய் ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. எதனால ஒத்துக்க மாட்டாங்கன்றத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண பாரு. அது இல்ல கோச். நீ பிராக்டிஸ் பண்ணலனாலும் நல்ல பெர்ஃபார்மரா இருக்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா உன்னை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த கேம் உனக்கு இயல்பா வருது. உன்னோட நுணுக்கம் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாதது. ட்ரிக் ஆஃப் தி கேம்ல நீ மாஸ்டரா இருக்க. எது இருந்தாலும் எங்க வீட்ல இந்த கேமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஏன்? எங்க ஃபேமிலி கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி மாஸ்டர். கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கெல்லாம் போனா குடும்பத்தோட பேரு கெட்டுன்னு நினைக்கிறாங்க. நீ கேம் விளையாட தானே போற. பார்ட்டி கொண்டாட்டம் நான் போற. இதனால உங்க வீட்டோட பேரு எந்த விதத்திலையும் குறைஞ்சிடாத. இந்த ஜெர்சி, ஷார்ட்ஸ், ஷூஸ் போட்டு விளையாடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது மாஸ்டர். என்ன சொல்ற நீ? இது இந்த ஸ்போர்ட்ஸுக்கான யூனிவர்சல் ட்ரெஸ் கோட். இத விளையாட இப்படி சின்னதா ஷார்ட்ஸ் போட்டு மேல ஜெர்சி போட்டு ஷூஸ் போட்டு விளையாடினாதான் நல்ல கேம் கிடைக்கும்னு அனுபவபூர்வமா கண்டுபிடிச்சு அத ஃபாலோ பண்றாங்க. அத போய் மாத்த முடியுமா என்ன? இது
அவங்க பார்வையில் இருக்கிற கோளாறை தவிர ட்ரெஸ்ல இருக்கிற கோளாறு இல்ல. சரி பண்ண வேண்டியது அவங்க பார்வையை தான், ட்ரெஸ்ஸை இல்ல. நான் உன்னை ஏன் இப்படி கம்பல் பண்றேன்னா, நீ ஒரு நல்ல பிளேயர். எதிர்காலத்துல நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் போற கெப்பாசிட்டி உன்கிட்ட இருக்கு. உன்னோட திறமை வீணா போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கவலை. நீ நல்லா வரணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இவ்வளவு பேசுறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். நீ இந்த கேமை எவ்வளவு லவ் பண்றன்னு உன் கேமை வச்சு எனக்கு தெரியும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது நீதான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாத. நாளைக்கு செலக்ஷனுக்கு நீ வர இல்ல வரணும். இது என் உத்தரவு இல்ல, என் ரிக்வெஸ்ட். நீ வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உன் பேரை கொடுத்துடுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? தூக்கம் வரலையா? இல்ல. ஆமா. வாய் இல்லைன்னு சொல்லுது, தலை ஆமான்னு சொல்லுது. என்ன கன்ஃபியூஷன்? ஒரு சின்ன விஷயம், அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதா வந்தேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு கார்த்திக் மாஸ்டரை பார்த்தேன். கார்த்திக் மாஸ்டரா? சொல்லு சொல்லு. நாளைக்கு ஜோனல் மேட்சுக்கு செலக்ஷன் இருக்கான். சரி, அதுல என் பேரை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தானே, போய் கலந்துக்கோ. என்ன மாயா, வீட்டை பத்தி தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் கலந்துக்க அப்பா எப்படி விடுவாரு? ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி போட்டு போனாலே அவ்வளவுதான், வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு காலேஜுக்கே அனுப்பாம விட்டுருவாங்க. மை சிஸ்டர் தனா, இந்த வீட்டை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். கேம் விளையாட ஜெர்சி போட்டுதானே ஆகணும். போட்டாதான் பிரச்சனை வருமே. உனக்கு கேம் விளையாட விருப்பம் இருக்குதானே? ஆமா, கேம்னா எனக்கு உயிர். அப்போ என்ன பண்ணணும்னு நீ தான் டிசைட் பண்ணணும். எனக்கு கேம் விளையாடணும், ஆனா அப்பா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சொன்னா தானே பிரச்சனை, அப்படின்னா சொல்லாத. ஐயோ, அப்பாவுக்கு தெரியாம போனா இன்னும் பிரச்சனை ஆயிடுமே. தெரியாம போனா எப்படி அவருக்கு தெரியும்? எப்படியாவது தெரிஞ்சிரும். யாராவது சொல்லி விடுவாங்க, இல்லனா அவரே கண்டுபிடிச்சிருவாரு. நீ வின் பண்ணி மெடல் வாங்குறப்போ ஊரே உன்னை பாராட்டும். அப்போ உங்க அப்பாவோட கோவம் எல்லாம் காணாம போயிடும். அத மைண்ட்ல வச்சுக்கோ. இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா எதுவுமே கிடைக்காது தானா? எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணு, அப்போதான் லைஃப் உனக்கு ஏத்த மாதிரி அமையும். குழப்பத்திலே இருந்தா பீஸ்ஃபுல்லாவே இருக்க முடியாது. முடிவு உன் கையில தான். வேற ஏதாவது பேசணுமா? இல்ல, இதுதான். உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீ ரிஸ்க் எடுக்கலனா நீ வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட். தைரியமா இருந்தா போ, பயமா இருந்தா போகாத.
போகிறதும் போகாததும் உன்னோட சாய்ஸ். மத்தத நாளைக்கு பேசிக்கலாமா? சரி, வந்து படு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.